மீனா விஜயா பேசின பித்தலாட்டம் பொய்க்கெல்லாம் கையை பிடிச்சதோடு இல்லாமல் சப்புன்னு அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயா இருந்துக்கிட்டு எல்லாமே டாக்டர் பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக கிறிஸுக்கு முத்துமும் மீனாவும் செஞ்ச நல்லது எல்லாமே தான் செஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். பார்வதி வீட்டுக்கு வந்த மீனா வந்து எல்லாமே கேட்டுட்டு இருந்துட்டு என்ன இப்படி பேசுகிறாங்களேன்ட்டு கை தட்டிட்டு, ஆமாம் சின்ன வயசுலேயே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அவங்க பெற்ற பையனையே அனுப்பினவங்கெல்லாம் நல்ல விதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே விஜயாவை குத்தி பேசிட்டு, இப்போ நான் என்னடி நக்கலாக பேசுகிறியா என்ன? இல்லை நக்கலாவெல்லாம் பேசுகிறீங்க நான் உண்மையை தான் சொன்னேன், நடந்தது தான் சொன்னேன். நீங்களாவது நல்லது பண்ணுறதாவது, விளையாட்டு நல்லவங்க யாருமே நாட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. நீ முதல்ல பூ கொடுக்க வந்தியா, அந்த வேலையை என்னமோ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியிட்ட ஏன்டி இவகிட்ட தான் பூ வாங்கணுமா, வேறவங்கிட்ட யாருமே வேறவங்ககிட்ட யாருக்கையும் வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி விஜயா பார்வதி திட்டுறான். ஏன் எனக்கு நான் மீனாக தான் வாங்குவேன், உனக்கு என்ன? நீ பித்தலாட்டம் மேலே பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கல, அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறதுக்கு எனக்கு அன்னைக்கு கிடச்சி தண்டனையே பத்தாதுன்ட்டு இன்னும் என்னை தண்டனை அனுபவிக்க நீ வைக்கிற. என்னடா பண்ணுறது, இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி பார்வதி சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருமீனா நீ பணத்தை கொடுக்குற வாங்கிட்டு போனால் இல்லைங்கத்த எல்லாமே ஒன்று சேர்த்து வாங்கிக்கிறேங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக கிளம்பிடுறான். வெளியில் வந்து தேவையில்லாமல் இதையெல்லாம் போய் வீட்டில் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை கேட்டார்னா நடக்கிறதே வேறையாக இருந்து, ஆமாம் உங்களையாட்ட கெட்ட புத்தி எனக்கு இல்லை, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் தானாக தெரிஞ்சுன்னா அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு மெயினாக சொல்லிவிட்டு கிளம்பிடுறான். கிளம்புனானே சிந்தாமணி வந்துட்டு ஆனால் மீனா எதுவுமே பேசாமல் போகிறா. ஆனால் விஜயாவுக்கும் மீனாவுக்கும் இன்னும் சண்டையை மூட்டி விடணுன்ட்டு சிந்தாமணி வந்து இப்படியெல்லாம் உன்னையெல்லாம் கேட்குறா, உன்னை அசிங்கப்படுத்துகிறா. அன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து பிரச்சனை வந்துச்சு, இப்போ யோகா கிளாஸ் ஆரம்பித்து என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, இவங்க அடங்கவே மாட்டாங்க. அது என்ன நான் வந்ததுனால ரொம்பவே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே கேவலமாக பேசிட்டு போகிறான் மீனா அப்படின்னு அப்படியே பேசுகிறான். ஆமாம் அப்படி தான் பேசினான்னு இருட்டு, அவளை ஒரு வழி பண்ணியே ஆகணும், சும்மா விட்டோம்னா அவள் ஆகாது, ரொம்ப ஓவராக பேசிட்டு அலையிறா அப்படின்ட்டு விஜயா வந்து மீனால திட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் சிந்தாமணி பொய் சொல்கிறாங்கிறது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்வதி வந்துட்டு அவன் என்றைக்குமே அப்படி சொல்லியிருக்க மாட்டா, நீங்கள் வந்து சிந்தாமணி நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு என்னங்க பொய் சொல்லணும்னு அவசியம் இருக்குது, அவங்க சொன்னது தான் நான் சொன்னேன், நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அவங்களே போய் கேட்டுக்குங்க அப்படின்ட்டு சிந்தாமணி உள்ளே கிளம்பிடுறான். மீனாக இருந்துட்டு இவளுக்கிட்ட இடையில மாட்டிட்டு முழிக்கிறா அப்படின்னு பார்வதி ரொம்பவே கவலைப்பட்டுருக்கான். மீனாவோட அம்மா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கிறிஸோட பாட்டி வந்து கிறிஸை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு என்கிட்ட பம்பில் எடுத்துகிட்ருக்காங்க, நீங்கள் முதல்ல சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்லி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன், என்னன்னு சொல்லு அப்படின்னா சொல்கிறேன் இருங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா நீங்கள் செஞ்ச நல்லதையெல்லாம் அவங்க செஞ்ச மாதிரி யோகா கிளாஸை சொல்லி பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு. ஆமாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்தையும் பேசுனதெல்லாம் பார்வதி ஆண்டி வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க, என்ன பிரச்சனை முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு. என்ன மீனா நமக்கு மட்டும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற நிலைமையிலே இருக்கிறோமே அப்படின்ட்டு எல்லா வீட்டும் இப்படி தான் இருக்குமா, வீட்டு வாசப்படினா எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் அதை வச்சு நம்ம நடந்துக்கணும். சரி உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு ஏது பண்ணுறாங்கன்னு இனிமேல் கண்டுபிடிச்சே ஆகணும். சரி இப்போ வாங்க போய் கிறிஸ்டோட பிரச்சனையை முடிச்சுட்டு வரலாம், என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம், அவங்க பாட்டி வந்திருக்கிறாங்களாம்மா, எங்கள் அம்மா வேறு கூப்பிட்றாங்க அப்படின்னு 2 பேர் போகிறாங்க மீனாவோட அம்மா வீட்டுக்கு. கிறிஸ்டோட பாட்டி வந்து மீனாவோட அம்மா சந்தியா கிட்ட ரொம்பவே திட்டிகிட்ருக்கா, எப்படி நீ என் பேரனை கொண்டு வந்து இங்கே வளர்த்தலாம் எடுக்கலாம், நாங்கள் ஸ்கூலில் தானே என் பிள்ளை விட்டுட்டு போனேன், அங்கேருந்து நீங்கள் எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க, எப்படி என் பையனு காட்டு எங்கே மொழி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்குறான். மீனாவும் முட்டும் வந்துடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்குறவங்க அன்றைக்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து விட்டுட்டு ஓடினீங்க, உங்கள் பேரன் வேணும்னு சொல்லி இருந்து பார்த்துக்கலாமல்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஒரு சூழ்நிலை அதனால் விட்டுட்டு போனேன், இப்போ நான் வந்துட்டேன், என் பொண்ணுல திட்டுறா, எப்படி இவங்கெல்லாம் என் பிள்ளைய வளர்த்துறது, நீ முதல்ல கூட்டிகிட்டு வான்னு சொல்லி என்னை திட்டுறா, நான் அதை கூட்டிகிட்டு போகணும், முதல்ல என் பிள்ளைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானே. இல்லை மீனா பக்கத்து வீட்டில் போய் விளையாண்டுட்டுருக்குறேன், அதனால் இவன் போய் கத்தியை போய் கூப்பிட போயிருக்கிறான், வந்துடுவா அப்படின்னு. கிறிஸ்து வந்துடுறான், வந்து பாட்டின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான், நீ ஏன் இப்படி விட்டுட்டு போன பாட்டி, என்னைய ரொம்பவே காணான்னு நான் தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறான். முத்து இருந்துட்டு இப்போ எல்லாம் சொந்தம் கொண்டாடுறவங்க அன்றைக்கி எங்கே போனீங்க, உங்கள் பாட்டுக்கு எல்லாம் அனாதையை விட்டுட்டு போயிட்டீங்க, அவங்க அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த பையன் அம்மா பாசம் பாட்டி பாசம் யார் பாசமும் இல்லாமல் ரொம்பவே மனநிலை பாதிச்சிருச்சு, இதையெல்லாம் யாரையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க,
உங்கள் பையன் பொண்ணு வர சொல்லுங்கள், நான் பார்த்து அவங்கக்கிட்ட அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அது முதல்ல என் பேரனை கொடுன்னா கொடுக்கணும், நான் கூட்டிகிட்டு என் கூட போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரோகிணியோட அம்மா முத்துக்கிட்ட சண்டை இழுத்துட்ருக்குறா. இல்லை, இந்த பிரச்சனையை எப்படியாவது இந்த பிரச்சனையை வச்சு ரோகிணியை கண்டுபிடிச்சா நல்லாயிருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.